திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. வேதம் துதித்த சிவபெருமான் அப்படிங்கிற தலைப்பு. ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அற்றி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயன் என். அப்பர் பெருமான் திருவாக்கு. சரீரம் எடுத்து என்ன பிரயோஜனம்? பூக்களை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சிக்காமல் போயிடுத்துனா இந்த பிறவி வீணா போயிடுமே. ஆக்க எடுத்த பயன் சிவபக்தி பண்ணுறதுக்கே. பிறப்புன்னு ஒன்று கிடச்சிருதுன்னா சிவபக்தி பண்ணி மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற நெறியத்தான் பக்தர்கள் எல்லாம் நமக்கு காமிக்கிறார். அடியார்கள் நமக்கு காமிக்கிற வழி என்ன அப்படின்னா, இந்த பதிகம் இப்போ சொல்லப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா, இது திரு அங்கமாலை அப்படிங்கிற தொகுப்பில் வர்ற பாடல். தலை இருந்தால் அது சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணணும், கையின் இருந்தால் அதில் புஷ்பங்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜிக்கணும், கண் இருந்தால் அவனுடைய திருத்தலங்களை எல்லாம் சென்று தரிசிக்கணும், நாக்குன்னு ஒன்று இருந்தால் அவனுடைய நாமத்தை பாடணும், வாயே வாழ்த்து கண்டாய் அப்படிங்கிறார், வாக்கு கொண்டு அவனை வாழ்த்தி பாடணும், சரீரத்தினால அவனுடைய ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணணுங்கிறார். அப்படி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களையும் சிவபக்திக்கு சமர்ப்பணம் பண்ணி சிவபக்தியுடைய நெறியில் நின்று மீண்டும் பிறக்காத நிலையை சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுறார், கைவல்ய மோட்சத்தை தரார். அப்பேற்பட்ட சிவபெருமான வேதம் துதிக்கிறது. வேத நாயகன் வேதியர் நாயகன் மாதில் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தி ஏ. அவர் வேதநாயகன், வேதியர்களுக்கு நாயகன். வேதத்துக்குள்ள இருக்கிற மிக ரகசியமான ஜீவரத்தினமாக இருக்கிறது ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம். மகாபிரிவா சொல்றா, ஒரு ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ரகசியமாக ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு பெட்டகத்துக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு காப்பாற்றுறா இல்லையா, அதுபோல் வேதம் ஒரு விஷயத்தை காப்பாற்றின்னு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? யஜுர்வேதத்துக்குள்ள நடுவில் மத்தியில் பஞ்சாட்சர மந்திரம் ஸ்ரீருத்ர மந்திரத்துக்கு நடுவில் இருக்குது. அதை காப்பாற்றின்னு இருக்கு வேதம். வேதத்துக்கு ஜீவனாக இருக்கிறது நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரம். வேதத்துள் ஜீவரத்தினமாக இருப்பது நமசிவாயவே. அது வேதத்தில் மட்டும் இல்லை, திருமுறைக்குள்ளேயும் இருக்கு. வேதம் தேவ பாஷையில் இருக்கு, திருமுறைகள் தமிழில் இருக்கு. தமிழில் நடுவுலையும் தமிழுடைய 12 திருமுறைகளையும் 5வது திருமுறையில் நடுவில் மத்திய காவிரி ஸ்தலமான திருப்பாலைத்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய பெருமையை பாடுற போது அப்பர் பெருமான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த பதிகத்தில் 10 பாடலில் 5வது பாடலில் வைத்திருக்கார். பின்னினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் பரவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகமும் பண்ணினாரவர் பாலை துறையரே. திருப்பாலைத்துறைங்கிற க்ஷேத்திரம் பாபநாசத்துக்கு மிக அருகில் இருக்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு பதிகம் பாடுற போது அப்பர் பெருமான் இந்த சிவாய நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை வர்றது போல அந்த 12 திருமுறைகளும் அமைஞ்சிருக்கு. இப்படி வேதத்தினால போற்றப்படுற எம்பெருமான் வேதநாயகன். அவர் எப்படி வரார்னா,
வேதம் மோதிண்டே வரார். வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதில் ஏறி ரிஷபத்தில் ஏறி மிடுக்கா வராராம். அப்படி வேத நாயகனான எம்பெருமான் வேதம் ஓதிண்டே வரார். வேதம் அவருடைய மூச்சு. பஞ்சமந்திரம் ஓதும் பரமனார். வேத மந்திரங்களை சொல்லிகிட்டே வரவரான் சுவாமி. வேத நாவர்னு பேர். அப்படியாப்பட்ட சுவாமியை வேதங்கள் எல்லாம் பூஜித்தது எந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா, காவிரிக்கு தென்கரை தலமான வேதவனம்னு சொல்லப்படுற வேதாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அங்கு 4 வேதங்களும் மனித உரு கொண்டு இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கலியுகத்தில் நல்ல விஷயங்களே நடக்காது அப்படின்னு முன்னாடி புராணங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் வேதங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்துதான். அவர் மனித உருக்கொண்டு இந்த நேரத்திலேயே நம்ம போய் சுவாமியை பூஜிச்சுன்னு வந்துடுவோம். ஏன்னா கூட்டம் சேரத்துக்கு முன்னாடியே சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சில பேர் காலையிலேயே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாள். ஏன்னா கூட்டம் அவளுக்கு சரிப்பட்டு வராது. அதுபோல் இந்த கலியுகத்தில் நிறையா கூட்டம் சேரும், அவன் வருவான், யார் மேலேயோ நம்ம அவளோட போய் தரிசனம் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லி வேதங்கள் எல்லாம் முன்னாடியே முக்காலத்திலேயே இந்த கல்பத்துக்கு முன்னாடியே வந்து சுவாமியை பூஜித்த ஸ்தலம். பூஜித்தது மட்டுமில்லை, எந்த வாசல் வழியாக பிரவேசம் பண்ணி அந்த வேதவனநாதர்னு சொல்லப்படுற திருமறைக்காடு, வேதவனம், வேத ஆரண்யம், திருமறைக்காடு, தமிழில் திருமறைக்காடு, அப்படியாப்பட்ட சுவாமியை பூஜித்ததோ அந்த ஸ்தலத்துடைய மெயின் என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணான் அப்படின்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர்ற போது 4 வேதங்களும் அதை அடைச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறம் வேதங்கள் பூஜித்து அடைத்த கதவை யாரும் திறக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரல. வேதியர்கள்லாம் வந்து பார்த்தா, ஐயோ வேதமே பூஜித்து அடைத்த கதவை மறுபடியும் நம்ம திறக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு திட்டி வாசல், ஒரு சின்ன ஒரு டோர் உண்டு, அது வழியாக அவள் பிரவேசம் பண்ணி தரிசனம் பண்ணியிருக்கா. அப்படின்னா அந்த வேதத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு வியாதி. அங்கு வேதங்கள் பூஜை பண்ணதாக சொல்லப்படுறது. அந்த ஸ்தலத்தில் சப்தவிடங்க ஸ்தலத்தில் அது ஒரு ஸ்தலம். அது சப்தவிடங்க ஸ்தலத்தில் அது ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமி புவனி விடங்கர்ங்கிற பேரில் இருக்கார், தியாகராஜர். டங்கம்னா உளியால் செதுக்கிறது, விடங்கம்னா உளியால் செதுக்கப்படாதவர் அப்படின்னா சுயம்புமூர்த்தி. அவர் என்ன நர்த்தனம் ஆடுறாருன்னா அந்த 7 ஸ்தலத்தில் அந்த ஒரு ஸ்தலமும் திருமறைக்காடு. அவர் எப்படி அன்னபட்சியானது எப்படி ஒரு காலை வைத்து இன்னொரு காலை மடக்கி நடந்து வருமோ அதுபோல் ஹம்சபாத நடனம் ஆடின்னு வருவார். யாழை பழித்த மொழியாள் அப்படின்னு சொல்லப்படுற வீணா வாத விதூஷணி அப்படிங்கிற அம்பாளோட அந்த ஆலயத்தில் வேதாரண்யேஸ்வரராக கோவில் கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட சுவாமியை இந்த வேதங்கள் எல்லாம் பூஜித்தது. ரிக், யஜுர், சாம, அதர்வனங்கிற 4 வேதங்களும் ஒரு காலத்தில் 1000 சாகைகள் இருந்ததாக சொல்லப்படுற வேதம் இப்பொழுது 100 சாகைகளுக்கும் கம்மியாக இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுறது. அப்படி அந்த வேதங்கள் பூஜித்ததுனால என்ன அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை. வேதாரண்யம் விளக்கழகு, விளக்கேற்றி வச்சிருப்பாளா சாயரட்சையில், அது ரொம்ப அழகாக இருக்குமா. எந்த ஆலயத்திலையும் அப்படி ஒரு விளக்கழகு பார்க்க முடியாதான். வேதாரண்யம் விளக்கழகு. அந்த ஸ்தலத்துக்கு வேதங்கள் எல்லாம் கதவை அடைச்சிட்டு போயிடுதே அப்படின்னா இந்த 5ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலையும் 6ஆம் நூற்றாண்டுக்கு முதல் பகுதியிலையும் அவதாரம் பண்ண ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அடித்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா திரு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள். அவர் 2 பேரும் அவதாரம் பண்ணி ஒன்றா பல ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இந்த திருமறைக்காடுங்கிற க்ஷேத்திரத்துக்கு வர்ற போது அடியார்களோட வரா. இவர் ஒரு 1000கணக்கான அடியார்களோட வரா, அவர் ஒரு 1000கணக்கான அடியார்களோட வரா. எல்லாருடைய சிவநாம கோஷமும் எப்படி இருக்குன்னா ஹர ஹர ஹரன்னு அந்த ஹர கோஷம். அந்த வேதாரண்யம் அப்படிங்கிறது கடற்கரைக்கு சமீபமாக இருக்கிற ஸ்தலம்.
அந்த கடலில் அந்த அலைகள் எழுப்புற சத்தத்துக்கு மேலே இருக்கான் இந்த சிவசிவ ஹரஹர பவ பவ சப்தம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னு வர்றபோது வாசலில் கதவை அடைஞ்சிரு. அதை இந்த சின்ன குழந்தையாக இருக்கிற ஞானசம்பந்தர் சொல்கிற, ஐயோ வேதங்கள் எல்லாம் பூஜித்து கதவை அடைச்சிட்டு போயிடுதே, எப்படி இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணுறது? இந்த குழந்தை சொல்கிறது திருநாவுக்கரசரை பார்த்து, அப்பரே நீங்கள் பாடுங்கோ, இந்த கதவு திறந்துடும். இந்த குழந்தை சொல்கிறதே அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பதிகம் பாடுறார். பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினார் வலஞ்சை மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அப்படின்னு இந்த பதிகம் பாடினவுடனே, ஒரு காலத்தில் வேதங்கள் அடைத்த கதவு இந்த பதிகத்துடைய 10 பாடலும் பாடி முடித்த உடனே இவர் பாடின பதிகத்துக்கு சிவபெருமான் மனமு வந்து இந்த பதிகத்தெல்லாம் கேட்டு இவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இவர்த்தனை அடியார்களோடு இருக்காளே, இவாளை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சிவபெருமான் அந்த கதவை திறக்க வைத்தார். அப்படி பதிகம் பாடி கதவு திறந்த கதவு இன்னும் இருக்குது. இன்றைக்கி நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். அவளை தரிசனம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் தரிசனம் பண்ணி பிரதட்சணம்லாம் பண்ணிவிட்டு நிறையா சம்பந்தர் பதிகம் பாடுறார், அப்பர் பதிகம் பாடுறார். இந்த அடியார்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். திரும்பி வர்றபோது அப்பர் பெருமான் சொல்கிறார், இந்த குழந்தையாக இருக்கிற திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்கிறார், இப்படி வேதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் அடைச்ச கதவை நம்ம தமிழில் பாடி சுவாமி அவருடைய அனுகிரகத்தினால அந்த கதவு திறந்துருது. இப்போ அப்படியே நம்ம விட்டுட்டு போகிறது சரியில்லை. நீங்கள் ஒரு பதிகம் பாட அந்த கதவை மீண்டும் எப்படி இருந்ததோ அதுபோல் சாத்தணும்னு சொல்ல இந்த குழந்தை பாடுறது, சதுரம் சதுரம் அறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்கு உன் கதவன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு பாடின உடனே இந்த குழந்தை ஒரு பாடல் பாடின உடனே திறந்திருந்த கதவு தானாக மூடி, அப்படி கதவு திறந்து தானாக கதவு மூடினது தமிழ் திருமுறைகள் அவளுடைய பக்தியால், இந்த அடியார்களுடைய பக்தியால் கதவு மூடின கதவு திறந்தது, திறந்த கதவு மூடினது. இது எந்த க்ஷேத்திரத்தில் நடந்தது அப்படின்னா இந்த வேதாரண்யம் அப்படிங்கிற திருமறைக்காடில். இந்த வேதங்கள் நிறையா தலங்களில் சுவாமியை பூஜை பண்ணதாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானன் ஆதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. மகாதேவ 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 அப்படின்னு வைத்தியநாத சுவாமி ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீராம சௌமித்ரி ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் ஜடாயுங்கிற பக்ஷி வேத அப்படிங்கிறதுனால 4 வேதமும் பூஜை பண்ணியிருக்கு. ஷடானன் அப்படின்னு சொல்லப்படுற ஆறுமுகக் கடவுள், ஆதித்ய அப்படிங்கிற சூரியன், குஜன் அப்படின்னு சொல்லப்படுற அங்காரகன், இவாளால் பூஜிக்கப்பட்ட வைத்தியநாத சுவாமி அந்த ஆலயத்தில் இருக்கார் அப்படின்னு இதில் இருக்கிற ஸ்லோகமே அதுக்கு பிரமாணம். அப்படி வேதங்கள் அந்த ஊரில் கோவில் கொண்டுள்ள பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமியையும் முத்துக்குமார சுவாமியையும் பூஜித்து அந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சமாகவே இன்றைக்கி இருக்குது. அந்த 4 வேதங்களும் இந்த கலியுகத்தில் அங்கே வேப்ப மரமாக இருக்குது. அதனால தான் புள்ளிருக்கு வேலூர், வேப்ப மரமே அங்கே ஸ்தல விருட்சமாக இன்றைக்கி நீங்கள் போனாலும் தரிசனம் பண்ணலாம். கீழே வாசலில் வேப்ப மரம், அந்த ஸ்தல விருட்சத்தை தாண்டி தான் உள்ள கோவிலுக்குள்ளேயே நம்ம வரணும். அப்படி வேப்ப விருட்சமாக 4 வேதங்களே அங்கு ஸ்தல விருட்சமாக இருக்கிற மகிமையை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்படி எண்ணற்ற ஸ்தலங்களில் வேதங்களே பூஜை பண்ணதாக இருக்குது.
வேதங்கள் பக்தர்கள் உருவம் கொண்டு சுவாமியை பூஜை பண்ணியிருக்கு. அப்படி வேதத்துடைய முதல் அக்ஷரம் என்ன அப்படின்னா பிரணவம். அந்த பிரணவ ரூபமான மகாகணபதி இந்த பரமேஸ்வரனை எந்தெந்த தலங்கள் எல்லாம் பூஜை பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த எபிசோடில் நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.